புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நற்கருணையிலே வீற்றிருந்து எங்களை எல்லாம் பாதுகாத்து பராமரித்து வழி நடத்துகின்ற எங்கள் அன்பு தெய்வமே இறைவா, இதோ இந்த நாளிலே மீண்டுமாய் உம்மை தரிசிக்க, உம்மை துதிக்க, உமக்கு நன்றி செலுத்த, உம்மிடத்தில் எங்களை முழுமையாய் அர்ப்பணிக்க இதோ உம்மை தேடி வந்திருக்கிறோம் ஐயா. இயேசுவே, இதோ உமது உயிருள்ள வார்த்தைகளால், உமது உயிருள்ள பிரசன்னத்தினால், உமது உயிருள்ள உன்னதமான உணவினால் எங்களை திடப்படுத்துகிறவரை நன்றி செலுத்துகிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகள், இன்றைய நாளிலே யோவான் நற்செய்தி 12ஆம் அதிகாரம் 46வது வசனத்திலே ஆண்டவர் இப்படி சொல்கிறார்: என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இருளில் இராதபடி நான் ஒளியாக உலகிற்கு வந்தேன் என்று சொல்கிறார். அவர் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் இருளில் நாம் தள்ளப்பட்டு விடாமல், இருளை கண்டு நாம் பயந்து ஓடிவிடாமல், இருள் நம்மை சூழ்கின்ற பொழுதெல்லாம் என் வாழ்க்கை முடிந்து விட்டதோ என்று நாம் அச்சப்படாமல் இருக்க ஆண்டவர் இயேசு ஒளியாக இந்த உலகத்திற்கு வந்தார். யோவான் நற்செய்தியின் தொடக்கமும் இதை தான் சொல்கிறது. ஆதியிலே வாக்கு இருந்தார், அவர் கடவுளோடு இருந்தார், கடவுளாயும் இருந்தார். அந்த வாக்கு உலகை தேடி வந்தது. இருளை சார்ந்தோர் அந்த வாக்கை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, மாறாக ஒளியை சார்ந்தோர் அவரை ஏற்றுக்கொண்டார்கள். காரணம், அவர்கள் ஒளியின் மக்கள். ஆண்டவர் இயேசு நம்மை பார்த்தும் சொன்னார், நீங்களே உலகின் ஒளி என்று சொன்னார். ஆண்டவருடைய உயிருள்ள வார்த்தையாலும் அவரது பிரசன்னத்தினாலும் உயிருள்ள உணவாலும் ஊட்டம் பெற்றிருக்கிற நாம் ஒவ்வொருவரும் இந்த உலகிலே ஆண்டவருடைய ஒளியை உமிழ்ந்து ஒளியாக இந்த உலகிலே சுடர்விட நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாமும் ஒளியாயிருக்கிறோம். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இதோ இந்த அற்புதமான புனிதமான நேரத்தில் நம் ஆண்டவரை போல நாமும் ஒளியாக இருக்க, இருளை பழிப்பதோடு ஒரு சிறு விளக்கை ஏற்றினால் ஒளி தோன்றுமே என்று சொல்வது போல அந்த ஒளியாக, நம்பிக்கையாக, மகிழ்ச்சியாக இந்த உலகிலே நாமும் சான்று பகிர்கின்ற ஆற்றலை நாம் இறைந்து இந்த நேரத்திலே, இந்த புனிதமான தருணத்தில் நம்மை நாம் அர்ப்பணிப்போம். நற்கருணை ஆண்டவரை துதிக்கும் விதமாக இதோ இந்த பாடலை நாம் உணர்ந்து ஜெபமாக பாடுவோம்.
அன்பின் தேவனர் கருணையிலே அழியா புகழோடு வாழ்பவரே, அன்பு பாதையில் வழி நடந்தே அடியோர் வாழ்ந்திட துணை செய்வீர். அன்பின் தேவனர் கருணையிலே அற்புதமாக எம்மை படைத்தீர், தற்பரம் நீரே எம்மை மீட்டீர். போர்ப்புடலப்ப ரசகுணத்தில் எப்பொழுதும் வாழ்இறைவனானீர். எத்தனை வழிகளில் உமதன்பை என்பீத்தமை நீர் ஆட்கொண்டீர். அன்பின் தேவனர் கருணையிலே அழியா புகழோடு வாழ்பவரே, அன்பு பாதையில் வழி நடந்தே அடியோர் வாழ்ந்திட துணை செய்வீர். அன்பின் தேவனர் கருணையிலே கல்வாரி மலையின் சிகரமதில் கனிவுடன் தினம் எம்மை நிலை நிறுத்தும் நற்கருணை விசுவாசமதில் நம்பிக்கையூட்டி வளர்த்திடுவீர். இளமையின் பொழிவால் திகழ் திருச்சபையும் யாவரும் வாழ தயை புரிவீர். அன்பின் தேவனர் கருணையிலே அழியா புகழோடு வாழ்பவரே, அன்பு பாதையில் வழி நடந்தே அடியோர் வாழ்ந்திட துணை செய்வீர். அன்பின் தேவனர் கருணையிலே அன்புமயமான தேவ நற்கருணையிலே அழியா புகழோடு வாழ்பவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை வாழ்த்தி போற்றுகின்றோம் ஆண்டவரே. எங்களை அற்புதமாக படைத்தவர் நீர். பாவங்களிலிருந்து உம்முடைய உயிரை கொடுத்து எங்களை எல்லாம் மீட்டவர் நீர் ஆண்டவரே. இதோ அப்பரச குணத்திலே இருக்கக்கூடிய இந்த நற்கருணையின் வழியாக என்றென்றும் வாழ்பவராக, எங்களோடு வாழ்பவராக, எங்களோடு உடன் இருப்பவராக இருக்கின்ற இறைவன் தெய்வம் நீரானீர் ஆண்டவரே. உம்மை நாங்கள் போற்றி புகழ்ந்து ஆராதித்து நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவரே. ஆண்டவரே, ஒன்றாக இணைந்து வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். உம்மில் நம்பிக்கை கொண்டவர்களாக, உம்மேல் கொண்ட நம்பிக்கையினால் இணைந்து வாழ்பவர்களாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். எங்களை அழைத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே.
யோவான் நற்செய்தியாளர் குறிப்பிட்டு சொல்லியிருக்கக்கூடிய இந்த இறை வார்த்தைகள் எங்களுக்கு வாழ்வும் வழியும் ஒளியுமாக இருக்கின்றது. ஆண்டவரே, என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இருளில் இராதபடி நான் ஒளியாக உலகிற்கு வந்தேன். ஆண்டவரே, நாங்கள் இருளில் இருந்து விடாமல் ஒளியாகிய உம்மை தேடி உம்மை கண்டடைந்து உம்மை தேடி வரக்கூடியவர்களாக நாங்கள் வர வேண்டும் என்பதை நீர் உணர்த்தியதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய அரணும் கோட்டையுமாக இருப்பவர் நீர், எங்களுடைய வழியும் ஒளியுமாக இருப்பவர் நீர். ஆண்டவரே, உம்மேல் கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கையிலே இன்னும் ஆழம் பெற எங்களை ஆசிர்வதியும். உம்மேல் கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கையினால் நாங்கள் வாழ்வு பெற ஆசிர்வதியும். ஆண்டவரே, உம்மேல் கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கையினால் நாங்கள் இணைந்து இருக்க ஆசிர்வதியும். ஆண்டவரே, உம்மேல் கொண்டிருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையினால் ஒளியாகிய உம்மை கண்டுகொள்ள உம்மை வந்து சேர எங்களை ஆசிர்வதியும். ஆண்டவரே, என்றென்றும் அணையாத வாழ்வுதரும் ஒளியாகிய நீர் எங்களோடு இருக்கிறீர், எங்களுக்காக இருக்கிறீர். ஆண்டவரே, உம்மை பற்றி பிடித்து கொள்ள, உம்முடைய ஒளியிலே நாங்கள் நடந்து வர, இதோ நிறைவான நிலையான வாழ்வை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களை ஆசிர்வதியும். எங்களை கரம் பிடித்து வழி நடத்தும். ஆமேன். நீ எந்தன் பாறை, என் அரணான இயேசுவே. நீ எந்தன் பாறை, என் அரணான இயேசுவே. நீ எந்தன் உள்ளத்தில் அணையாத தீபமே, அணையாத தீபமே. இயேசுவே, 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 இயேசுவே. நீ எந்தன் பாறை, என் அரணான இயேசுவே. நீ எந்தன் உள்ளத்தில் அடையாத தீபமே, அடையாத தீபமே. இயேசுவே, 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 இயேசுவே. ஒளி கொண்டு தேடினால் இருள் இல்லுமோ, உன் துணையில் வாழ்க்கையில் துயர் வெல்லுமோ. ஒளி கொண்டு தேடினால் இருள் இல்லுமோ, உன் துணையில் வாழ்க்கையில் துயர் வெல்லுமோ. தடை கோடி வரலாம், உள்ள தவித்தோடி விடலாம். தடை கோடி வரலாம், உள்ள தவித்தோடி விடலாம். ஆனாலும் உன் வார்த்தை உண்டு, எது போனாலும் உன் தஞ்சம் உண்டு. இயேசுவே, 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 இயேசுவே. நீ எந்தன் பாறை, என் அரணான இயேசுவே. நீ எந்தன் உள்ளத்தில் அடையாத தீபமே, அடையாத தீபமே. இயேசுவே, 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 இயேசுவே.
இரவுக்கும் எல்லை ஓர் விழியல் என்றோ, முடிவாக வெல்வதும் நன்மை என்றோ. இரவுக்கும் எல்லை ஓர் விழியல் என்றோ, முடிவாக வெல்வதும் நன்மை என்றோ. தளராது வாழ்வோம், அருள் அணையாது காப்போம். தளராது வாழ்வோம், அருள் அணையாது காப்போம். என்றென்று முன்னாசி கொண்டு வரும் நல்வாழ்வை கண் முன்னே கொண்டு, இயேசுவே 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 இயேசுவே, நீ என்ன பாறை என் அரணான இயேசுவே, நீர் எந்த உள்ளத்தில் அணையாத தீபமே, அணையாத தீபமே. இயேசுவே 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 இயேசுவே. நற்செய்தி வாசகம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 12. இறை வார்த்தைகள் 44 முதல் 50 வரை. அக்காலத்தில் இயேசு உரத்த குரலில் கூறியது, என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் என்னிடம் மட்டுமல்ல, என்னை அனுப்பியவரிடமே நம்பிக்கை கொள்கிறார். என்னை காண்பவரும் என்னை அனுப்பியவரையே காண்கிறார். என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இருளில் இராதபடி நான் ஒளியாக உலகிற்கு வந்தேன். நான் கூறும் வார்த்தைகளை கேட்டும் அவற்றை கடைப்பிடியாதவருக்கு தண்டனை தீர்ப்பு வழங்குபவன் நான் அல்ல. ஏனெனில் நான் உலகிற்கு தீர்ப்பு வழங்க வரவில்லை, மாறாக அதை மீட்கவே வந்தேன். என்னை புறக்கணித்து நான் சொல்வதை ஏற்றுக்கொள்ளாதவருக்கு தீர்ப்பளிக்கும் ஒன்று உண்டு. என் வார்த்தையே அது. இறுதி நாளில் அவர்களுக்கு அது தண்டனை தீர்ப்பு அளிக்கும். ஏனெனில் நானாக எதையும் பேசவில்லை, என்னை அனுப்பிய தந்தையே நான் என்ன சொல்ல வேண்டும், என்ன பேச வேண்டும் என்பது பற்றி எனக்கு கட்டளை கொடுத்துள்ளார். அவருடைய கட்டளை நிலைவாழ்வு தருகிறது என்பது எனக்கு தெரியும். எனவே நான் சொல்பவற்றையெல்லாம் தந்தை என்னிடம் கூறியவாறே சொல்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். தொடக்க நூலிலே கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத ஒரு நிலையிலே இருந்த பொழுது ஆதாமும் ஏவாளும் ஒளிந்து கொண்டார்கள். தங்கள் மீது கடவுளுடைய வெளிச்சம் பட்டுவிடக்கூடாது என்று பயந்து அஞ்சி நடுங்கி போனார்கள். ஆண்டவரே, பல நேரங்களில் உம்முடைய வெளிச்சம் எங்களில் விழுந்துவிடக்கூடாது என்று எண்ணி நான் செய்த தவறுகளுக்காக நான் உம்மை கவனிக்க மறுத்து ஓடி ஒளிந்து கொள்கிறேன். யோனாவைப் போல, பேதுருவைப் போல என்னையே மறைத்துக் கொள்கிறேன். ஆனால் உம்முடைய வார்த்தைகள், உம்முடைய அன்பு ஒளியாக என் மீது பாய்ந்து மீண்டும் மீண்டும் என்னை வெளிச்சத்துக்கு அழைத்து வந்து கொண்டே இருக்கிறது. நீ என்ன செய்தாய் என்று என்னிடமே கேட்கிறாய்.
நான் மறைந்திருக்கிறேன், ஒளிந்து கொண்டிருக்கிறேன் என்பதை உணர்ந்தவனாக உமக்கு முன்பாக வந்து நிற்கிறேன். ஆமாண்டவரே, அப்படிப்பட்ட நேரத்தில் எல்லாம் என் மீது ஒளியை பாய்ச்சி வீசி எனது தவறுகளை நீ எனக்கே உணர்த்தி கொண்டே இருக்கிறாய். ஆதாமும் ஏவாளும் உணர்ந்தார்கள், யோனா உணர்ந்தார், சீமோன் பேதுரு உணர்ந்தார். உம்முடைய ஒளி உண்மையின் ஒளி, உண்மைக்கு சான்று பகருகின்ற அற்புதமான ஒளி. அந்த ஒளியை உணருகிறவர்கள் உண்மைக்கு சான்று பகருகிறார்கள். ஒளியாயிருப்பவனே, எங்களது வாழ்வின் உயிராய் ஒவ்வொரு நாளும் இருந்து வழி நடத்துபவனே, இதோ எங்களை முழுமையாக ஒப்புக் கொடுக்கிறோம். அந்த பயந்து போகிற மனநிலையை கடந்து நீர் வீசுகிற அந்த ஒளியிலே, அந்த வார்த்தையிலே எங்களது வாழ்வு புது பிறப்பாக, புது படைப்பாக மாற வேண்டும். எங்கள் மீது உமது நம்பிக்கையின் ஒளியை, உமது வாழ்வளிக்கும் ஒளியை தொடர்ந்து வீசிக்கொண்டே இரும், வீசிக்கொண்டே இரும். ஒளியாம் இறையே வாராய், எளியோர் நெஞ்சம் தனிலே. ஒளியாம் இறையே வாராய், ஒளியாம் இறையே வாராய், எளியோர் நெஞ்சம் தனிலே. ஒளியாம் இறையே வாராய். விண்ணில் வாழும் விமலா, மண்ணில் வாழும் மாந்த. விண்ணில் வாழும் விமலா, மண்ணில் வாழும் மாந்த. உம்மில் என்றும் வாழ எம்மில் எழுமே இறைவா. ஒளியே எழிலே வருக, ஒளியே எழிலே வருக. ஒளியாம் இறையே வாராய், எளியோர் நெஞ்சம் தனிலே. ஒளியாம் இறையே வாராய். நீரும் மழையும் முகிலா, பூவும் கனியும் ஒளியா. நீரும் மழையும் முகிலா, பூவும் கனியும் ஒளியா. உயிரும் உருவும் உம்மா, வளமும் வாழ்வும் உம்மா. ஒளியே எழிலே வருக, ஒளியே எழிலே வருக. ஒளியாம் இறையே வாராய், எளியோர் நெஞ்சம் தனிலே. ஒளியாம் இறையே வாராய்.
போக்க வாராய். அருளே பொங்கும் அமலா இருளை போக்க வாராய். குறையை நீக்கும் நிமலா நிறையை வளர்க்க வாவா. ஒளியே எழிலே வருக, ஒளியே எழிலே வருக. ஒளியாம் இறையே வாராய். எளியோர் நெஞ்சம் தனிலே ஒளியாம் இறையே வாராய். என்றும் வாழும் எல்லாம் அல்ல தந்தையே இறைவா, மை போற்றுகிறோம், மை புகழ்கிறோம். இந்நாள் வரை நீர் செய்து வருகின்ற எல்லா நன்மைகளுக்காகவும் அருளுக்காகவும் நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. அன்புதேவம் இறைவா, உமது பாதத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தேவைகளை மன்றாட்டுக்களாக உமது பாதத்தில் வைத்து நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. நீரே எங்களுடைய தந்தை என்பதை அறிகிறோம். நாங்கள் கேட்பதற்கு முன்பாகவே அது என்ன என்பதை எங்கள் மனக்கண் முன்பாக கொண்டு வந்து அதை அறிந்து ஆண்டவரே, அதை நிறைவாக எங்களுக்கு இந்நாள் வரை செய்து வருகிறீர். உமக்கு நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. ஆயினும் ஆண்டவரே, பிள்ளைகளுக்குரிய தன்மையோடு அப்பா என்ற உரிமையோடு ஆண்டவரே நாங்கள் உம்மோடு உரையாடுகிறோம். எங்களது புலம்பல்களை கேட்டருளும், எங்களது அழுகைகளை நீர் அறிந்தருளும். எங்களது உள்ளத்தின் ஏக்கங்களை ஆண்டவரே நீர்தாமே அதற்கு செவிசாய்த்தள்ள வேண்டுமாயும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. குறிப்பாக இந்த நற்கருணை ஆராதனை வேளையிலே நீரே ஒளியாக இருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு இருள் படர்ந்த சூழ்நிலைகளிலும் ஆண்டவரே நீர்தாமே ஒளியாக இருந்திருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிகிறோம் ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். அன்பு தெய்வமே இறைவா, பல மனிதர்கள் நீர் படைத்த அந்த அழகான அந்த உலகத்தை, எழில் மிகுந்த ஒரு உலகத்தை நீர் மிக நல்லது என்று கண்டு கொண்டாடி இந்த உலகத்தை காண முடியாத வண்ணமாக ஆண்டவரே கண்ணிலே ஒளி இல்லாமல் கண் பார்வை இல்லாமல் இருப்பதை நீர் அறிவீர் ஆண்டவரே. அவர்களுக்காக சிறப்பாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அன்பு தெய்வமே இறைவா, பலர் பிறப்பிலேயே கண் பார்வையற்று ஆண்டவரே உம்மை முகமுகமாக உள்ளத்தில் வழிபட்டு வரக்கூடிய சூழ்நிலையை அறிவீர் ஆண்டவரே. சிலர் ஏதாவது ஒரு விபத்தினால் அல்லது இடர்பாடுகளினால் வாழ்க்கையின் ஏதாவது ஒரு கட்டத்திலே கண் பார்வை இழந்து இருப்பதையும் நீர் அறிவீர் ஆண்டவரே. இன்னும் சிலர் வயோதிக நிலையிலே முதுமை அடைகின்ற வேளையிலே கண் பார்வை மங்கி கண் பார்வையின்றி இருக்கக்கூடிய சூழ்நிலையும் நீர் அறிவீர் ஆண்டவர். இதோ இந்த சகோதர சகோதரிகளை ஒளியாம் கடவுள் என்று நாங்கள் நம்பி உம்மிடம் மன்றாடக்கூடிய வேளையிலே ஆண்டவர் இவர்களெல்லாம் முது பாதத்திலே வைத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. ஆசீர்வதிப்பீராக. ஜெரிக்கோ சாலையிலே ஆண்டவரே இதோ ஒரு ஓரத்தில் நின்று ஆண்டவரே தாவீதின் மகனே எனக்கு இரங்கும் என்று சொல்லி ஜெபித்த அந்த கண் பார்வையற்ற அந்த மனிதனுக்கு ஆண்டவரே அவருடைய உள்ளத்துணர்வை ஏக்கத்தை இந்த உலகத்தை காண முடியாத சூழ்நிலையை நீர்தாமை கண்டு உணர்ந்து அவர்கள் மீது பரிவு கொண்டு நம்பிக்கையின் அடிப்படையிலே ஆண்டவரே அவருக்கு நீர்தாமே நல்ல சுகத்தையும் நல்ல ஒரு கண் பார்வையை மீண்டுமாக பெற்றுத்தர நீர் உதவி புரிந்தீரே ஆண்டவரே. அதே போல ஆண்டவரே தாவீதின் மகனே உம்மை காண்பதற்கு, இந்த உலகத்தை காண்பதற்கு, உமது அருள் அடையாளங்களை காண்பதற்கு, அன்பு செய்யக்கூடிய மனிதர்களை காண்பதற்கு எனக்கு கண் பார்வை தாரும் என்று சொல்லி ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் ஆண்டவரை ஆசீர்வதிப்பீராக. நீர்தாமே அவர்களுக்கு கண் பார்வையை தாரும் ஆண்டவர். உமது ஒளியில் நனையவும், உமது ஒளியில் நடக்கவும், உமது ஒளியை கண்டு கொள்ளவும் ஆண்டவரை நீர்தார் அவர்களுக்கு கண் பார்வையை தாரும். ஆசீர்வதிப்பீராக ஆண்டவர். இந்த காலத்திலே பல சகோதர சகோதரிகள் முன்வந்து கண் தானம் செய்கின்ற தன்மையையும் பார்க்கிறோம் ஆண்டவரே. அவர்களையும் ஆசீர்வதிப்பீராக. அந்த மனநிலையை ஒவ்வொருவருக்கும் கொடுத்த ஆண்டவரே, நீர் படைத்த அந்த உலகத்தை எல்லாரும் காண்பதற்கு ஒவ்வொருவரும் துணை புரிய வேண்டிய நல்ல இதயத்தையும் ஆண்டவரே ஒவ்வொருக்கும் தரப்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே.
ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருடைய கண்களையும் தொட்டு நல்லதையே பார்க்கக்கூடிய, நல்லதையே காணக்கூடிய நல்ல கண்களாக ஒவ்வொருடைய கண்களும் அகக்கண்களும் திறக்கப்பட வேண்டும் என்றும் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிப்பீராக, தொடர்ந்து வழிநடத்துவீராக. ஆமென். நீயே எமது வழி, நீயே எமது ஒளி, நீயே எமது வாழ்வு இயேசையா. நீயே எமது வழி, நீயே எமது ஒளி, நீயே எமது வாழ்வு இயேசையா. நான்கு திசையும் பாதைகள் சந்திக்கின்ற வேளைகள், நன்மை என்ன தீமை என அறியாத கோலங்கள். நான்கு திசையும் பாதைகள் சந்திக்கின்ற வேளைகள், நன்மை என்ன தீமை என அறியாத கோலங்கள். நீயே எங்கள் வழியாவாய், நீதியின் பாதையின் பொருளாவாய். நீயே எங்கள் வழியாவாய், நீதியின் பாதையின் பொருளாவாய். உமது பாத பதிவுகள் எமது வாழ்வின் தெரிவுகள், அவற்றில் நாம் நடந்தால் வெற்றியின் கனிகள். நீயே எமது வழி, நீயே எமது ஒளி, நீயே எமது வாழ்வு இயேசையா. துயர நிகழ்வுகள், இருளின் ஆட்சி காலங்கள், தட்டு தடுமாறிவிட தடுமான சூழல்கள். துன்ப துயர நிகழ்வுகள், இருளின் ஆட்சி காலங்கள், தட்டு தடுமாறிவிட தகுமான சூழல்கள். நீயே எங்கள் ஒளியாவாய், நீயே பாதையின் சுடராவாய். நீயே எங்கள் ஒளியாவாய், நீதியின் பாதையின் சுடராவாய். உண்மை நாங்கள் போற்றிட, பொய்மை எங்கும் போக்கிட, உண்மையின் இறைவா உனதருள் தாரும். நீயே எமது வழி, நீயே எமது ஒளி, நீயே எமது வாழ்வு இயேசையா. நீயே எமது வழி, நீயே எமது ஒளி, நீயே எமது வாழ்வு இயேசையா. இயேசையா, இயேசையா. வழியாய் ஒளியாய் வாழ்வாய் இருக்கும் யெசையா, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, திசை தெரியாத மரக்கலம் போல இதோ இன்று எம்முடைய சமூகத்திலே எத்தனையோ பேர் சுற்றி கொண்டிருக்கிறார்கள். வாழ வழி தெரியாமல் தவித்து கொண்டிருக்கிறார்கள். பல வகையான
பல வகையான கெட்ட பழக்க வழக்கங்களிலே மாட்டிக்கொண்டு வெளியே வர முடியாமல் தத்தளித்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, இந்த வேளையிலே அவர்களை எல்லாம் உடைய பாதம் ஒப்படைத்து அவர்களுக்காக இந்த வேளையில் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒளியானவரே, வழியானவரே, வாழ்வு தருபவரே, இவர்களை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. ஆண்டவரே, இன்னும் குறிப்பாக எம்முடைய இளைஞர்கள், இளம் பெண்களை உம்முடைய பதம் ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இதோ சமூக ஊடகங்களிலே அவர்கள் மூழ்கி போய் அதில் வரக்கூடிய செய்திகளெல்லாம் உண்மை என்று நம்பி அதன் வழியில் சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, ஒளியாகிய நீர் விவிலியத்தில் எத்தனையோ உண்மைகளை, வாழ்க்கை தத்துவங்களை எடுத்துச் சொல்லி இருக்கிறீர். ஆனால் அதிலே ஆர்வம் காட்டாமல் இன்று சமூக ஊடகங்களில் வரக்கூடிய செய்திகளை எல்லாம் உண்மை என்று நம்பி அதை உலகமெங்கும் அறிவிக்க, அதை எல்லோருக்கும் பகிர்ந்து கொள்ள துடித்து கொண்டிருக்கிறார்கள் எம்முடைய இளைய சமுதாயம். ஆண்டவரே, அவர்களுக்கு நீர் ஒளியாக இருந்து அவர்களை வழிகாட்ட வேண்டும் என்று நாங்கள் இந்த வேளையிலே வேண்டுகிறோம். ஆண்டவரே, இது ஒரு வகையான ஊடக போதை. ஆண்டவரே, இந்த போதை வாழ்விலிருந்து அவர்களுக்கு விடுதலையை தர வேண்டும் என்று இந்த வேளையிலே ஜெபிக்கிறோம். மற்றுமாக போதை பொருட்களுக்கெல்லாம், மருந்துகளுக்கெல்லாம் அடிமைகளாகி கொண்டிருக்கிறார்கள் எம்முடைய இளைய சமுதாயத்தினர். எங்கெங்கோ விற்கக்கூடாத இடங்களிலெல்லாம் எப்படியாவது விற்று அவர்களை அடிமைப்படுத்தி அவருடைய வாழ்வை வீணாக்கி கொண்டிருக்கிறார்கள். ஒரு சிலர் வாழ வேண்டும் என்பதற்காக, இன்னும் ஒரு சிலர் இதோ இவர்களை வாழவிடக் கூடாது என்பதற்காக. ஆண்டவரே, எம்முடைய அந்த இளைய சமுதாயத்தினர் இந்த ஊடக மருந்துகளை, எம்முடைய இளைய சமுதாயத்தினர் இந்த போதை மருந்துகளை உட்கொள்ளாமல் விழிப்புணர்வு பெற்றவர்களாக, ஆண்டவரே, வாழ்க்கை இருக்கிறது, எங்களுக்கென்று ஒரு உலகம் இருக்கிறது, இறையாட்சியை கட்டி எழுப்ப வேண்டிய பொறுப்பு எங்கள் கையில் இருக்கிறது என்பதை உணர வேண்டும். ஆண்டவரே, நீரே அவர்களுக்கு ஒளியாய் வழியாய் இருந்து வழிகாட்ட வேண்டும் என்று இந்த வேளையிலே ஜெபிக்கிறோம். திசை தெரியாமல் திக்கு முக்காடி இதோ வாழ்க்கையை வீணடித்துக் கொண்டு இருக்கக்கூடிய அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. அவர்களை வழி நடத்தும், வழிகாட்டும் ஆண்டவரே. இந்த ஊடக போதை மற்றும் போதை மருந்துகளுக்கு அடிமையாகாமல் அவருடைய வாழ்வை தேர்ந்து தெளிந்து கொள்ள, அவர்கள் உம்முடைய பாதையில், உம்முடைய ஒளியில் நடந்து வர அவர்களை ஆசீர்வதியும். அவர்கள் வழியாக ஆண்டவரே இந்த இறையாட்சியை கட்டி எழுப்ப அவர்களை இன்னும் அதிகமாக ஆசீர்வதித்து வழி நடத்தும். உம்முடைய பதம் அவர்களை ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. கரம் பிடித்து வழி நடத்தும். அவர்களை பத்திரமாய் பாதுகாத்து கொள்ளும். அவர்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஆசீர்வதியும், வழி நடத்தும், வழி காட்டும். வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. நதி மீது அலைந்தாடும் பகல் போலவே, கதியேதும் தெரியாமலே நான் தடுமாறும் நிலை பாருமே. அன்பாகி அருளாகி என்னோடு ஒன்றாகி
துயரோடு போராடும் என் வாழ்வின் நலனாய் என்னை தாங்கும் என் தெய்வமே, என் நிழலாக எழும் தெய்வமே, வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாழுமே. என் பாதை முடிவாகும் உன் தாளிலே, என் வாழ்வு விடிவாகும் அந்நாளிலே, உன் வார்த்தைகள் என் வாழ்வாகுமோ, உன் பார்வைகள் என் வழியாகுமோ, என் பாதை முடிவாகும் உன் தாளிலே, என் வாழ்வு விடிவாகும் அந்நாளிலே, இருள் நீக்கும் விளக்காகவே நான் சுடர் வீச என ஏற்றவா, ஆள் போல வளர்ந்தாலும் ஆரம்பம் முளைதானே, பின் வாழ்வின் உயர்வெல்லாம் இல்வாழ்வின் பலன்தானே, விதை வாழ்வின் விதையாகவே எங்கள் நில வாழ்வு பயன் காணவா, வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே, வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. நதி மீது அலைந்தாடும் பகல் போலவே கதியேதும் தெரியாமலே நான் தடுமாறும் நிலை பாருவே, அன்பாகி அருளாகி என்னோடு ஒன்றாகி துயரோடு போராடும் என் வாழ்வின் நலனாகி என்னை தாங்கும் என் தெய்வமே, என் நிழலாக எழும் தெய்வமே, வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே, துணையாக எனில் வாருமே. ஆண்டவரே, எங்கள் வழியாக வாழ்வாக ஒளியாக உயிராக இருப்பவரே, ஆண்டவரே, இந்த நாளிலே இந்த ஒளியை இழந்து வாழ்வை இழந்து இருளிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அநேக பிள்ளைகளை நீர் அறிவீர் என்றவரே. குறிப்பாக போதை பழக்கத்தினாலும் குடிப்பழக்கத்தினாலும் வாழ்வை இழந்து தவிக்கும் இளைஞர்களை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். இளம் பெண்களுக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை, வாழ வேண்டிய நாட்கள் ஆண்டுகள் எவ்வளவோ இருக்கிறது. ஆனால் இந்த போதை பழக்கத்தினாலும் குடி பழக்கத்தினாலும் வாழ்க்கை இழந்து பெற்றோர்கள் காட்டுகின்ற அந்த பாதையை மறந்து உமது ஒளியான வாழ்க்கையை விட்டு விலகி இவர்கள் வாழ்கின்ற அந்த வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் இழந்து மனித நேயத்தையே இழந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, இந்த பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவே, இதோ நதி மீது தத்தளிக்கின்ற அந்த அகல் போல இவர்கள் தத்தளித்து கொண்டு இருக்கிறார்கள். என் வாழ்க்கையில் வழி எங்கு இருக்கிறது, நான் எவ்வாறு இந்த பழக்கத்திலிருந்து நான் விடுபட போகிறேன் என்று அறியாமல் உலண்டு போய் இருக்கின்ற அந்த பிள்ளைகளை நீர் கண்ணோக்கும் ஆண்டவரே. இயேசுவே, வாழ்வை இழந்து தவித்து கொண்டிருக்கின்ற விதவை பெண்களுக்காக,
குடிகார கணவன்களால் வாழ்க்கையில் என்ன செய்வது, குடும்பத்தை எவ்வாறு பாதுகாப்பது என்று துடித்து கொண்டிருக்கின்ற இதோ அந்த குடும்ப தலைவிகளுக்காய் ஜெபிக்கிறோம். இயேசுவே, இவர்கள் படும் வேதனையை நீர் அறிவீர் ஆண்டவரே. இந்த விதவை பெண்களுடைய வேதனை நீர் அறிந்துதானே அவருக்கு இருந்த ஒரே மகன் இறந்து போயிருந்து அவர் மீது பரிவு கொண்டு அவனுக்கு உயிரை கொடுத்து தன் தாயை பாதுகாக்க செய்தாய். இன்றைக்கு எத்தனை விதவை பெண்கள் இந்த உலகில் பல்வேறு அவமானங்களுக்கும் சிரமங்களுக்கும் கஷ்டங்களுக்கும் வாழ்க்கையில் நாங்கள் எவ்வாறு வாழப்போகிறோம், என் பிள்ளைகளை எவ்வாறு நான் காப்பாற்றப் போகிறேன், என் கணவரால் எதுவும் செய்ய முடியாத நிலையில் அவன் குடிகாரனாய் இருக்கிறானே, என் குழந்தைகளை எவ்வாறு நான் பாதுகாப்பேன், அவர்களை எவ்வாறு வளர்த்தெடுப்பேன் என்று துடிக்கின்ற இந்த பெண்களுக்கு நீர் ஒளியாய் வழியாய் வாழ்வாய் வாரும் ஆண்டவரே. ஒப்புக் கொடுக்கிறோம். பெற்றோர்களை இழந்து உறவுகளை இழந்து அனாதைகளாய் பல்வேறு காரணங்களுக்காய் கைவிடப்பட்ட பிள்ளைகளுக்காக குழந்தைகளுக்காக இந்த நேரத்தில் ஜெபிக்கிறோம். இயேசுவே, இந்த குழந்தைகளுக்கு யார் இருக்கிறார் ஆண்டவரே? இந்த குழந்தைகளை யார் பாதுகாப்பார்? இந்த குழந்தைகள் எவ்வாறு வாழ்வார்கள்? இந்த குழந்தைகள் எவ்வாறு வாழ்க்கையை கண்டடைவார்கள்? இந்த குழந்தைகள் எவ்வாறு ஒளியை கண்டு வாழ்க்கையில் முன்னேறுவார்கள்? ஆண்டவரே, இந்த நாதை பிள்ளைகளை நாங்கள் எண்ணி பார்க்கிறோம். இயேசுவை இடத்தில் ஒப்படைக்கிறோம். இந்த உலகிலே பல்வேறு மனிதர்கள் நல்ல மனம் படைத்தவர்களை நீர் அடையாளம் காணும் ஆண்டவரே. இவர்களுக்கு நல்ல மனதை தாரும் ஆண்டவரே. இவர்கள் மீது பரிவு கொண்டு இந்த அனாதை குழந்தைகளுக்காக, இந்த வாழ்க்கை இழந்து தவிக்கின்ற இளைஞர்களுக்காக, இளம் பெண்களுக்காக, இந்த வாழ்க்கையை நாங்கள் எவ்வாறு வாழப்போகின்றோம் என்று துடித்து கொண்டிருக்கின்ற விதவைகளுக்காக, கைவிடப்பட்ட கணவர்களால் வாழ்க்கை இழந்து தவிக்கின்ற பெண்களுக்காக, வளர்த்தெடுத்து வாழ்க்கை கொடுத்த பெற்றோர்களை கைவிட்டு இன்றைக்கு முதிய நிலையிலே யாருமே இல்லாமல் தவித்து கொண்டிருக்கின்ற அந்த வயதான பெற்றோர்களையும் நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். இயேசுவே, நானே வழியும் உண்மையும் வாழ்வுமாய் இருக்கிறேன் என்று எங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தவரே, இதோ உமது வாக்குத்தத்தம் உண்மையாகட்டும் ஆண்டவரே. நல்ல மனிதர்களின் வழியாய் இந்த உலகிலே வாழ்வு இருக்கிறது, ஒளி இருக்கிறது. இருள் எங்களை மேற்கொள்ள முடியாது. ஆண்டவரின் கருணை எங்கள் மீது இருக்கிறது, கனிவு இருக்கிறது. இதோ நான் உங்களுக்கு புதிய கட்டளை தருகிறேன். நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்கள் ஒருவர் மற்றவரை அன்பு செய்கள் என்று நீர் எங்களுக்கு கொடுத்த அந்த கட்டளையை நாங்கள் வாழ்வாக்கக்கூடிய பலனை, சக்தியை, ஆற்றலை, மனதை எங்களுக்கு இந்த நேரத்தில் ஒவ்வொருவருக்கும் தாரும் ஆண்டவரே. இயேசுவே, எங்கள் ஒவ்வொருவரையும் உம்மை போல கனிவுள்ள இதயம் கொண்ட மனிதர்களாய் மாற்றி இந்த உலகிலே யாரும் தவிக்காமல், இந்த உலகிலே வாழ்க்கை எவ்வாறு வாழப்போகிறோம் என்று துடிக்காமல், ஆண்டவரை ஒவ்வொருவரையும் பாதுகாக்கின்ற நல்ல மனம் கொண்ட மனிதர்களாக எங்களை மாற்ற வேண்டும். இந்த நேரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவே, எங்களை மாற்றும் ஆண்டவரே. நல்ல மனதை ஒவ்வொருவருக்கும் தாரும் ஆண்டவரே. இந்த உலகிலே யாரும் தனிமையில் இல்லை என்பதை உணர்கின்ற ஆற்றலை, வல்லமையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து மகிழ்ச்சியை, சமாதானத்தை, ஒளி உண்டாக்கும் அந்த நிறைவை, சமாதானத்தை, மகிழ்ச்சியை ஒவ்வொருவருக்கும் இந்த நேரத்தில் அருளும்படியாக கெஞ்சி கேட்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே. வருள் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதர் இதனை அறிய இயலாம். குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக.
தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவரா தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றேன். உமது திருவுடல் திரு இரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் தூய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகி இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.